லேண்ட் கிராபிங் பண்ணணும் இந்த விவசாயிகள் கிட்ட இருந்துன்னு சொல்லி ஒரு பெரிய ஆபரேஷன் அங்க நடக்குது. அமலாக்கத்துறை இந்த ஏழை விவசாயிகளுக்கு ஆஜராக வேண்டும் என்று ஆணை அனுப்பியிருக்கு. நான் விசாரிச்ச வரைக்கும் அங்க அந்த மலைப்பகுதியை சுத்தி உள்ள நிலங்களை இந்த மாதிரி அடிமட்ட விலைக்கு விவசாயிகள் கிட்ட இருந்து அந்த நிலத்தை அபகரிச்சு விவசாயம் பண்ண விடாம அவங்கள தடுத்து அவங்க உயிர் பயம் காமிச்சு அந்த நிலத்துங்களை கையெழுத்து போட்டுட்டு அவங்க போகணும் அப்படின்ற மாதிரி ஒரு கிரிமினல் மூவ்மெண்ட் போயிட்டு இருக்குன்றத நான் பார்த்தேன். ஒரு பாஜக வழக்கறிஞர் பின்புலமா இருக்காரு. அவர் பெயர் முத்துக்குமார். அவர் ஆத்தூர் கோர்ட்ல தான் அப்பியர் ஆகுறாரு. பாஜக மாவட்ட லெவல்ல பொறுப்புல இருக்கிறதா தான் கேள்விப்பட்டேன். பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த வழக்கறிஞர் முத்துக்குமார் ஆத்தூர்ல இருக்கக்கூடிய குணசேகரன்ற ஒரு பக்கத்து காட்டுக்காரர். இதை தாண்டி இவர்கள் யாருக்காக செய்யறாங்க அப்படின்ட்டு தெரியல. இவங்களுக்கு பக்கத்து காட்டுக்காரங்களை கொலை பண்ணியிருக்காங்க. அதான் இவங்க 3 வருடமா விவசாயம் பண்ணல, கையில காலனா காசு இல்ல, பணம் அவங்க கிட்ட இல்ல. இப்ப இடியில சம்மன் அனுப்புறாங்க. அதாவது ரிதேஷ்குமார் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் ஆபீசர் தான் இந்த சம்மன்ஸ் அனுப்பி இருந்தது. அவருக்கு கீழே உள்ள அதிகாரிகளை வைத்து அவர் அந்த வழக்கறிஞர்கள் எல்லாம் உள்ள விடாத அந்த குறிப்பிட்ட ஏழை விவசாயிங்க 2 பேரை மட்டும் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் உள்ள கூப்பிடு அப்படின்னு சொல்லி சொன்னார். வழக்கறிஞரோட ஒரு விசாரணை ஆஜராவதற்கு அடிப்படை உரிமை இந்தியன் சிட்டிசன்ஸ் எல்லாருக்குமே இருக்கு. அதை நீங்க எப்படி தடுக்க முடியும்னு கேட்கும் போது வழக்கறிஞர்கள்லாம் இங்க பேசக்கூடாது, உங்களை கெட் அவுட் பண்ணிடுவோம் நாங்க உள்ள ரிதேஷ்குமார் சொல்லி கொடுக்குறாரு. இவங்க பேசுறாங்க. அவங்க சொல்ற தோரணம் செய்கைகள்லாம் எப்படி இருக்குன்னா கழுத்தை பிடிச்சு வக்கீலுங்களை வெளியே தள்ளுற மாதிரி இருந்துச்சு. தமிழக காவல்துறை என்ன, உங்க தமிழக முதல்வரையே கூப்பிடுங்க, தமிழ்நாடு சிஎம் கூப்பிடுங்க, ஸ்டாலினே கூப்பிடுங்க, ஈடி எவ்வளவு பவர்ஃபுல் நாங்க காமிக்கிறோம். இதே வார்த்தை தான் அவங்க சொன்னாங்க. அங்க இருக்க சிசிடிவி கேமரால பதிவாயிருக்கு. நீங்க உங்க சிஎம் கூப்பிடுங்க, உங்க சிஎம் நாங்க என்ன பண்றோம் பாருங்க. ஈடி கிட்ட நீங்க மோதுறீங்களா? ஈடி திரும்ப மரியாதையா அந்த வழக்கறிஞர்கள் விட்டுட்டு நில ஆவணங்களோட உள்ள வரணும். வரலன்னா மீண்டும் உங்களுக்கு சம்மன். இதுதான் அவங்களுடைய உச்சகட்ட மிரட்டல். ஜூலை 5ஆம் தேதி அமலாக்கத்துறையிலிருந்து நேரா டிஜிபி அலுவலகத்துல போய் நாங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துட்ட பிறகு அப்ப சென்னை பிரஸ் கிளப்ல போயிட்டு நாங்க கடிதம் கொடுக்கிறோம். சென்னை பிரஸ் கிளப்போட செக்ரட்டரி கிட்ட போன்ல பேசிட்டு அமலாக்கத்துறை மீது நீங்க பேசுவீங்கன்னா என்னால இந்த கம்ப்ளைண்ட்டை எடுக்க முடியாது, உங்களுக்கு உதவி செய்ய முடியாது, ஏன்னா அதோட நான் சென்னை பிரஸ் கிளப்பே நடத்த முடியாதுமா. வணக்கம் மேம். வணக்கம் மேம், உங்களுடைய சமூக வலைதளத்தில் ஒரு பதிவை ஒரு 4-5 நாட்களுக்கு முன்னாடி வெளியிட்டிருக்கிறீங்க. அந்த பதிவில் ஆத்தூர் பக்கத்தில் இருக்கிற ஒரு கிராமத்தில் இருக்கும் 2 விவசாயிகள், அதாவது குறிப்பாக தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தை சார்ந்த 2 விவசாயிகளுக்கு அமலாக்கத்துறை இடி சார்பாக சம்மன் அனுப்பிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தீங்க. சம்பந்தப்பட்ட விவசாயிகள் பேசுகின்ற வீடியோக்களையும் அந்த பதிவோட அட்டாச் பண்ணியிருந்தீங்க. அது இன்றைக்கு விவாத பொருளாக மாறி இருக்கிறது. எதற்காக அந்த விவசாயிகள் மீது இடி சம்மன் அனுப்பிச்சிருக்கிறாங்க? யார் அந்த விவசாயிகள்? அந்த 2 விவசாயிகளும் கண்ணையன், கிருஷ்ணன். இவங்க 2 பேரும் சேலம் மாவட்டம் ஆத்தூர் பகுதியை சேர்ந்த ராமநாயக்கன் பாளையம் வடக்கு காட்டு பகுதியை சேர்ந்தவங்க. இவங்க 2 பேருக்கும் எத்தனை வயசு இருக்குமா? வயசு ஒருத்தருக்கு 72 வயசுக்கு மேல, இன்னொருத்தருக்கு ஒரு 65, 66 அந்த மாதிரி. அண்ணன் தம்பி சகோதரர்கள். இவங்க 2 பேர்ல அந்த காடு இருக்கு. 6 ஏக்கர் விவசாய நிலம். அந்த விவசாய நிலத்துல அவங்களால கடந்த 3 வருடங்கள் 3 to 4 years அவங்களால அந்த விவசாயம் பண்ண முடியாம பிளாக் பண்றாங்க. விவசாயிகளுக்கு விவசாயம் தான் தொழில். அந்த விவசாயம் இல்லைன்னா அவங்களுக்கு சாப்பாடு கிடையாது, வருமானம் கிடையாது. அந்த விவசாயிகளுடைய நிலத்தை அபகரிக்கணும்னு சொல்லிட்டு இவங்களுக்கு பல்வேறு விதமான நெருக்கடிகளை கொடுத்து நில மோசடி செய்ய வேண்டும், லேண்ட் கிராபிங் பண்ணணும் இந்த விவசாயிகள் கிட்ட இருந்துன்னு சொல்லி ஒரு பெரிய ஆப்ரேஷன் அங்கே நடக்குது. நாங்கள் போய் பார்க்கும்போது அதை தான் ஃபீல் பண்ண முடியுது, அதை தான் உணர முடியுது. நாங்கள் பார்க்குற தெளிவும் அதை தான் கிடைக்குது. அப்போ அந்த விவசாயிகளுடைய நிலங்களை ஆக்கிரமிப்பு பண்ணணும், அபகரிக்கணும்னு சொல்லிட்டு இவங்களை விவசாயத்தை கம்ப்ளீட்டாக பிளாக் பண்ணுறாங்க. விவசாயம் பண்ண விடலை. யார் அதை செய்கிறா? பக்கத்து காட்டுக்கார் ஒருத்தர் குணசேகரன் பேர். அவர் மூலியமா தான் அது நடக்குது. ஈஸ் அ ஏஜென்ட் மாதிரி தான் எங்களுக்கு தெரியுது. ஏன்னா ஒரு காடு ஏதோ ஒரு பிரச்சனைனா பரவாயில்ல,
இந்த இப்ப நம்ம பேசிட்டு இருக்க கண்ணையன் கிருஷ்ணன் நிலத்துக்கு பக்கத்துல இருக்க இன்னொரு காடும் நெய்பரிங் லேண்ட் வில்லேஜ் அந்த அக்ரிகல்ச்சர் லேண்டு பார்த்தீங்கன்னா அதுவும் பிரச்சனைக்குள்ளாகி அந்த நிலத்தை வந்து விற்க மாட்றாங்கன்னு சொல்லிட்டு அடிமட்ட விலைக்கு கேட்குறாங்க. அதை விற்க மாட்றாங்கன்னு சொல்லிட்டு இந்த குணசேகரன் டீம் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்கள கொலை பண்ணிடுறாங்க. ஸோ கொலை பண்ணும்போது அந்த கொலை நடக்கும்போது பக்கத்து நிலத்துக்காரு இவங்ககிட்டையும் அதே டிமாண்டு, நிலத்தை வந்து கம்மி விலைக்கு விற்றுட்டு கிளம்புங்க அப்படின்னு. அப்போ இவங்களுக்கு நிலம் விற்கிறதுக்கான ஐடியா இல்லைன்னும் போது இவங்களே கொலை பண்ணிடுவாங்களோன்ற ஒரு அச்சம் இவங்களுக்கு ஏற்படுது. கடந்த 3 வருஷமா அதனால வழக்கறிஞர்கள் கிட்ட கேஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. ஆத்தூர் கோர்ட்ல அந்த கேஸ் எல்லாம் தாக்கல் பண்றாங்க, நடக்குது. வழக்கு கொடுத்துருக்காங்க. அவங்க வழக்கறிஞர்களுக்கு தான் தெரியும். அவங்க சில மூமெண்ட் எல்லாம் போயிருக்காங்க. பட் அவங்களுக்கு எதுவுமே ஒரு சின்ன நிவாரணம் கூட கிடைக்கல. தொடர்ந்து அவங்களோட விவசாய நிலத்தை இழந்துடுவோமோன்ற ஒரு பயத்திலையும், தொடர்ந்து நமக்கு வந்து வருமானம் வராது, பொருளாதார தடையையும், உயிர் பயம், இது எல்லாத்தையும் தாண்டி உயிர் பயம். இதுல அவங்க சந்ததிகள் யாராவது வந்து பசங்க தலையிட்டாங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருமோ, அவங்க மேல ஒரு கிரைம் மர்டர் இந்த மாதிரி எல்லாம் நடந்துருமோன்னு அவங்க ரொம்ப பயப்படுறாங்க. ஸோ இந்த சூழ்நிலையில ஒரு அங்க லோக்கலா அவங்களுக்கு அறிமுகமான ஏற்கனவே ரொம்ப பரிச்சயமான ஒரு கம்யூனிஸ்ட் தோழர் ஒருத்தர், அவர் பேர் கண்ணன், ஆத்தூர் கண்ணன். அவரை வந்து அணுகுறாங்க. அவர் வந்து இந்த செய்தியை வந்து இந்த ஒரு பிரச்சனை ஒன்று ஓடிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அதை வந்து என்னுடைய நண்பர் வழக்கறிஞர் சேலத்தை சார்ந்தவர் அரங்க செல்லதுரைன்ட்டு, சேலம் வழக்கறிஞர் இந்த செல்லதுரைன்றவர் வந்து இந்த கேஸ் வந்து இப்படி போயிட்டுருக்கு, கோர்ட்லேயும் பிரச்சனை பண்ணுறாங்க, லோக்கலாகவும் இவங்களுக்கு ஃபுல்லாக அரசு அதிகாரிகள் எல்லாராலையும் இவங்களுக்கு பிரச்சனை இருக்குது. ஸோ சம்திங் ஒரு கிராஸ்லி ராங், சாதாரண சூழ்நிலை அங்கே இல்லை, இதை கையாளவும் முடியல. அதனால் அவங்க வந்து உங்களோட ஹெல்ப்பை கேட்டு வராங்க, நான் கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ நம்ம இந்த நிலத்தை நேரடியாக போய் பார்க்கணுன்ற சூழலில் நம்ம ட்ராவல் பண்ணுறோம். ஆத்தூர் நம்ம கார் ஆத்தூர் போகும்போது டச் பண்ணும்போது அந்த நிலத்தை அப்படியே பார்த்துடலாமோன்னு 2-3 டைம் ட்ரை பண்ணுறோம். நாங்கள் ஒரு டைம் மழை வந்துடுது, ஒரு டைம் இல்லை, இந்த மாதிரி ஒரு 3 சூழ்நிலை. ஆனால் ஆத்தூர் வந்து நாங்கள் அந்த நிலத்தை பற்றி 1 மணி நேரம் நின்று டீமோட பேசிட்டு வரோம். இந்த செய்தி அந்த எதிர்த்தரப்புக்கு போகிறத நாங்கள் பார்க்குறோம். ஸோ அதுக்கப்புறம் ஒரு நாள் திடீர்னு என்ன ஆகுதுன்னா, ஆல் ஆஃப் அ சடன் ஒன் ஃபைன் மார்னிங் வி ஆர் ரிசீவிங் அ நியூஸ் தட் இடி அமலாக்கத்துறை இந்த ஏழை விவசாயிகளுக்கு ஒரு சம்மன்ஸ் அனுப்பியிருக்கு, ஆஜராக வேண்டும் என்று ஆணை பிறப்பித்து. எந்த மாதம் இந்த சம்மன் வந்தது? அதாவது ஜூலை 5ஆம் தேதி, 5th ஜூலை 2023, இந்த வருடம் ஜூலை மாதம் 5ஆம் தேதி இந்த குறிப்பிட்ட ஏழை விவசாயிகள் கருப்பு பண மோசடி செய்திருக்கிறார்கள் அல்லது கருப்பு பணி மோசடி செய்து இந்த நிலத்தை வாங்கியிருக்காங்க. இது அவங்களோட பூர்வீக நிலம். ஒரு 60 வருஷமா இவங்க கையில வச்சு இவங்க விவசாயம் பண்ணிட்டு இருக்க நிலம். ஆமா, அவங்க அப்பா வாங்கின நிலம். ஸோ இந்த பூர்வீக நிலத்துல வந்து இவங்களை வந்து ஏழை தொழிலாளிகள் இவங்க மணி லாண்டரிங் பண்ணியிருக்காங்க, பிளாக் மணி என்ன இவங்க வச்சிருக்க போறாங்க. ஸோ இந்த அணுகுமுறையில வந்து லெட்டர் அனுப்பியிருக்காங்க. அதாவது நீங்கள் நேரில் ஆஜராகலை, சம்மனை ஏற்று என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அமலாக்கத்துறை அலுவலகத்தில் இன்ன நாள் கரெக்டாக நீங்கள் வந்து ஒரு 9:30க்கெலாம் ஆஜராகலை, 10:30க்கெலாம் ஆஜராகலைன்னா எந்த விதமான முன்னறிவிப்பும் இன்றி உங்களுடைய நிலம் வந்து அமலாக்கத்துறையால் பறிமுதல் செய்யப்படும் அப்படின்னு அந்த சம்மன் அதில் இருக்குது எல்லாம். அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வரும்போது உங்கள் பேங்க் பாஸ்புக் எடுத்துகிட்டு வரணும், உங்களோட இன்கம் டேக்ஸ் ரெகுலேஷன்ஸ் எடுத்துகிட்டு வரணும், அதுக்கப்புறம் உங்களுடைய நிலம் சம்மந்தப்பட்ட ஆவணங்களை எடுத்துகிட்டு வரணும், உங்களோட தனிப்பட்ட அடையாள அட்டைகளை எடுத்துகிட்டு வரணும், இதெல்லாம் எங்களுக்கு தேவைன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ லீகலாக நாங்கள் சொல்கிறது என்னன்னா, ஒரு வழக்கறிஞராக ஒரு சட்ட பார்வை இதில் என்னன்னா, ஒரு அமலாக்கத்துறை இந்த மாதிரி ஒரு சம்மன்ஸ் அனுப்புகிறாங்க, யாருக்கு வேணாலும், படித்தவன் படிக்காதவங்க, பணக்காரன் ஏழை, யாருக்கு அனுப்பினாலும் அதில் ஒரு குறிப்பிட்ட பேக்ரவுண்ட் இருக்கணும்.
அதாவது அவங்க மணி லாண்ட்ரிங்ல ஆக்ட்ல அனுப்புறாங்கன்னா அதுக்கான பேக்ரவுண்ட் அங்கே இருக்கணும், ஆப்ஜெக்டிவ் ரீசன்ஸ் இருக்கணும். அதே மாதிரி இல்லை இவங்க வந்து வேற வந்து ஃபியூஜிட்டிவ் எக்கனாமிக் அஃபென்சஸ் ஆக்டில் அனுப்புகிறாங்களா, வெளிநாட்டுக்கு தப்பிச்சு ஓடிடுறாங்க இல்லையா, இங்கே இந்தியாவில் கருப்பு பண ஊழல்லாம் பண்ணிட்டு இல்லை பணம் கொடுக்காம லோனுக்குன்னு கட்டாமல் இந்த மாதிரிலாம் வெளியே போயிடுறாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி எஸ்கேப் ஆகிற ஒரு குற்றவாளிகளாக இருக்கணும். அல்லது இவங்க வந்து ஏதாவது ஹவாலா டிரான்சாக்ஷன்ஸ் இந்த மாதிரி பிளாக் மணி கரப்ஷனில் இவங்க ஃபுல்லாக இன்வால்வ் ஆகிருக்கணும். இப்படி எதுவுமே இல்லாமல் ஸ்மக்லிங்கில் இன்வால்வ் ஆகிருக்கணும் இவங்க. எனக்கு ஒரு சின்ன சந்தேகம், ஒருவேளை இது இப்படி ஒரு இடி நோட்டீஸ் வரவே முடியாதுன்னு நான் ஆர்கியூ பண்ணிட்டு இருக்கேன். இல்லைம்மா வந்திருக்குன்னு சொன்னோன்னே சரி எடுங்க காரை நம்ம கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக அப்போ தான் நாங்கள் வந்து இந்த தள்ளி போட்டே வந்து டக்குன்னு போயிடலான்னு சொல்லி அந்த ஸ்பாட்டுக்கே போகிறோம். போன உடனே நான் அவங்கள இல்லாத கேள்வியெல்லாம் கேட்குறேன். ஏன்பா இங்கே எதாவது புலிகிளி வருமா, நீங்கள் புலித்தோல் ஏதாவது வியாபாரம் பண்ணீங்களா, இங்கே ஏதாவது சந்தன கட்டை ஏதாவது வச்சுருக்கீங்களா, இல்லை வந்து யானை தந்தங்களை ஏதாவது விற்கிறீங்களா? ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு குற்றச்சாட்டுகள் இவங்க ஏதாவது பண்ணியிருந்தாதான் இவங்களை வந்து இவங்க மேலே ஒரு பெரிய அஃபென்ஸ் இருக்குது, அப்படி எக்கனாமிக் அஃபென்ஸ் இருக்குது, அப்படி பண மோசடி இருக்குன்னு நம்ம கொண்டு வர முடியும். ஒரு மிகப்பெரிய சட்டத்தை உடைத்திருக்கிறார்கள். அந்த சட்டத்தை உடைத்து இவங்க வந்து பணம் பெற்று அந்த லேண்டை வாங்கியிருக்காங்க அப்படின்ற ஒரு ரெக்கார்ட்ஸ் செயின் ஆஃப் சீக்வன்ஸ் வந்தாதான் நம்ம அவங்க மேலே குற்றச்சாட்டு சொல்ல முடியும். ஸோ அப்படி ஏதாவது இருக்கான்னு நான் நேரில் போய் ஆய்வு பண்ணுறேன். அதுக்கப்புறம் நம்மளுடைய வழக்கறிஞர்கள் டீம், அங்கே உள்ள நம்மளுடைய தலித் டீம் எல்லாரையும் நான் கேட்குறேன் எப்படி இது என்ன நடந்திருக்கு அப்படின்னு. அப்போ அவங்க சொல்லும்போது சரி நீங்கள் யாராவது ஹெல்ப் கேட்டிங்களா, எல்லாருக்கும் பேசுனீங்களான்னா, அம்மா நாங்கள் பார்த்து சந்தித்து சொல்லாத கட்சிகளுமோ அங்கே எல்லாருக்கிட்டையுமே நாங்கள் வந்து சொன்னோம், ஆனால் எங்களுக்கு ஹெல்ப் வர மாட்டேங்குது. ஸோ இப்போ உங்களுக்கு என்ன நடக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க வந்து எங்களுக்கு இந்த மாதிரி காட்டை வந்து கேட்குறாங்க, அடிமட்ட விலைக்கு கொடுத்துட்டு போக சொல்றாங்க, இல்லைன்னா உங்க மேல கேட்குறாரு. குணசேகரனை வச்சுதான் கேட்குறாங்க. இந்த குணசேகரனுக்கு ஒரு பாஜக வழக்கறிஞர் பின்புலமா இருக்காரு. அவர் பெயர் வந்து முத்துக்குமார். அவரு ஆத்தூர் கோர்ட்ல தான் பேர் ஆகுறாரு. அவர் ஏதாவது பாஜகவில் வந்து மாவட்ட லெவல்ல பொறுப்புல இருக்கிறதா தான் கேள்விப்பட்டேன், நான் அப்படிதான் சொல்றாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்கன்னா, இந்த இந்த நிலங்களை வந்து அபகரிக்கணும், எங்களுக்கு வந்து உயிர் கொலை மிரட்டல் இருக்கு, உயிர் பயம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இவங்களுடைய காட்டுக்கு போயிட்டு நான் வந்து இவங்களை வந்து நிறைய கேள்விகள் கேட்குறேன். ஏன்பா நீங்கள் ஏதாவது புலித்தோல் விற்கிறீங்களா, இங்கே காட்டில் புலிகிளி வருமா, இல்லை வந்து யானை வருமா, யானை தந்தை விற்கிறீங்களா, இல்லை சந்தன கட்டை ஏதாவது கடத்தல் பண்ணுறீங்களா, நீங்கள் என்ன தான் பண்ணுறீங்க இங்கே, எப்படி இந்த மாதிரி எல்லாம், இல்லை ஏதாவது இந்த கஞ்சா செடிகள் இந்த மாதிரி நர்காட்டிக் ட்ரக்ஸில் ஏதாவது இன்வால்வ் ஆகிருக்கீங்களா, என்னதான் இங்கே பிரச்சனை இந்த காட்டில்னு சொல்லி நானே நேரில் போயிட்டு இந்த விவசாயிகளை சந்திச்சுட்டு காட்டிலையும் நேரில் போய் பார்க்கும்போது அவங்க எங்களை கூட்டிகிட்டு போயிட்டு அவங்களுடைய வீடை காமிக்கிறாங்க. சுத்தம் பண்ணுறதுக்கு கூட ஆளுங்க இல்லாமல் இவங்களே சுத்தம் பண்ணிட்டு இருக்கிறனால மிகவும் ஒரு டஸ்ட் படிஞ்ச மாதிரி ஒரு பழமையான ஒரு வீடு, மிக எளிமையான ஒரு வாழ்க்கை, ஒரு கஞ்சி, ஒரு கூழ், இவ்வளவுதான் அங்க பார்க்க முடியுது, அதுக்கு மேல ஒன்றும் இல்லை. அதுல ஒரு பெரியவர் ஊன்றுகோலோட. ஆமா, அவர் வந்து லேசா கொஞ்சம் காது கேட்காது, பேசுறது கொஞ்சம் தெளிவா கொஞ்சமா தான் பேசுவாரு. அந்த ஊன்றுகோல் வச்சுட்டு அவரு நடக்கிறாரு. அவருக்கு துணையா இருக்கிறது அவரோட தம்பி கிருஷ்ணன் தான். அவருக்கு ரொம்ப பெரிய கலக்கம் என்னன்னா, ஆனா மிக சிறந்த உழைப்பாளிகள், அவங்க உழைப்பை மட்டும் நிறுத்தவே மாட்டாங்க. அந்த வயசுலையும் தள்ளாத வயசுலையும் அந்த விவசாயத்தை பண்ணிட்டு வராங்க. அப்ப அவங்களுக்கு பணம் இல்லை, இந்த மாதிரி பிரச்சனைகள் இதெல்லாம் தாண்டி அவங்களுடைய பேச்சிலையும் அவங்களுடைய கண்கள்லையும் நான் பார்த்தது அந்த நேரத்தில் என்னன்னா, என்னுடைய பூமியில விவசாயம் பண்ண முடியலையே, அவ்வளோ ஒரு அர்ப்பணிப்பு. அது சாதாரணமா வராது. விவசாயமே பண்ண 3 வருஷமா அவங்கள தடுக்கிறாங்க. தண்ணி எடுத்து விடக்கூடாது நீ அப்படின்னு அங்கே நிலத்திலேயே வந்து ஆட்களோட வந்து அடி ஆட்களோட வந்து மிரட்டுறது, இப்படிலாம் பண்ணும்போது அவங்களுக்கு நம்ம நிலத்துல நம்மளால விவசாயம் பண்ண முடியலையே, இந்த ஒரு வருத்தம் அவங்க கண்கள்லையும் அவங்களுடைய துவனிலையும் அவங்களுடைய பாடி லாங்குவேஜ்லையும் நம்ம பார்க்கறது ரொம்ப வருத்தமா இருந்தது. ஓகே மேம், இதுல ஒரு கேள்வி என்னன்னா, குணசேகரனுக்கு ஆதரவாக அவருடைய பின்னணியில வந்து பாஜக மாவட்ட நிர்வாகி வழக்கறிஞர் முத்துக்குமார் அப்படின்றவர் இருக்காரு கண்டிப்பா சொல்றீங்க.
என்ன காரணத்துக்காக இப்ப இவங்க 2 பேரும் சேர்ந்து இந்த நிலத்தை அபகரிக்கணும்னு திட்டமா? நீங்க விசாரிச்ச வரைக்கும் உங்களுக்கு என்ன தெரிஞ்சது? நான் விசாரிச்ச வரைக்கும் அங்க வந்து அந்த மலைப்பகுதியை சுத்தி உள்ள நிலங்களை வந்து இந்த மாதிரி அடிமட்ட விலைக்கு விவசாயிகள் கிட்ட இருந்து அந்த நிலத்தை அபகரிச்சு விவசாயம் பண்ண விடாம அவங்கள தடுத்து அவங்க உயிர் பயம் காமிச்சு அந்த நிலத்துங்களை வந்து கையெழுத்து போட்டுட்டு அவங்க போகணும் அப்படின்ற மாதிரி ஒரு மூமெண்ட் அங்க கிரிமினல் மூமெண்ட் போயிட்டு இருக்குன்றத நான் பார்த்தேன். அதுக்கப்புறம் இல்ல அங்க நேர்ல யாருக்காக? போய் பார்க்கும்போது என்னன்னா அந்த மலை முகப்புல இருக்கு இந்த லேண்டு. அந்த மலையை சுத்தி அப்படியே கொஞ்சம் நிலங்கள் நிறைய இருக்கு. ஸோ இவங்க வந்து முகப்புல இருக்கிற இந்த லேண்டெல்லாம் அக்வயர் பண்ணதுக்கு அப்புறமா அந்த மலையை சுத்தி இருக்க ஃபாரஸ்ட் லேண்டு இவங்க ஏக்கர் கணக்கா மேபி 500-600 ஏக்கர் அங்க இருக்கு. அதை வந்து இவங்க கவர் பண்ணக்கூடிய சில அப்படி ஒரு கிரிமினல் ஆக்ஷன்ஸ் அங்க நடக்கிற மாதிரி தெரியுது. யாராவது பெரிய புள்ளிகள் இதன் பின்னணியில இருக்காங்களா? நமது பார்வைக்கு இப்போதைக்கு தெரிஞ்சது வந்து அந்த பாஜக நிபுணர்கள், பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த வழக்கறிஞர் முத்துக்குமார் ஆத்தூர்ல இருக்கவர், அப்புறமா அங்க இருக்கக்கூடிய ஆத்தூர்ல இருக்கக்கூடிய குணசேகரன்ற ஒரு பக்கத்து காட்டுக்கார். இதை தாண்டி இவர்கள் யாருக்காக செய்யறாங்க அப்படின்ட்டு தெரியல. ஏன்னா இதுக்குள்ளேயே வந்து இவங்க ஒரு இந்த கண்ணையன் கிருஷ்ணனோட லேண்ட் வந்து ஒரு பெரிய தடையா இருக்கு அவங்களுக்கு. அப்ப இது வந்து மற்ற இடங்கள்லாம் அவங்க வாங்கிட்டாங்க. கொஞ்சம் கொஞ்சமா அங்க வாங்கிட்டு வராங்க, மிரட்டிட்டு வராங்க. இவங்களுக்கு பக்கத்து காட்டுக்காரங்களை கொலை பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இங்க இருக்கிற இவங்களுடைய அதுல ஏதாவது கொலை வழக்கு பதிவாயிருக்கா? அது வந்து அங்க இருக்கிற கம்யூனிஸ்ட் தோழரை கேட்டா தெரியும். ஆனா வந்து அவர் தான் வந்து குறிப்பிட்ட ஒரு நிலத்துடைய அந்த நில ஹோல்டர், நில உரிமையாளருடைய மகனை வந்து கொலை பண்ண இருக்காங்க. ஏன்னா இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா எதிர்கால சந்ததிகளே காலி பண்ணிடணும், இருக்கக்கூடாது, அவங்க இருந்தால் தானே இந்த சொத்து அவங்களுக்கு போக போகுது அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய கிரிமினல் ஆப்ரேஷன்ஸ் அங்கே நடக்கிறது நம்ம நேரடியாக போய் பார்க்கும்போது உணர்றோம், தெரியுது. ஓகே ஓகே மேம். இந்த இடி சம்மன் அது அடுத்த கட்டமாக என்ன நடந்துச்சு? இப்போ ஜூலை 5ஆம் தேதி வந்து சம்மன் பண்ணாங்க. ஜூலை 5ஆம் தேதி இவங்க கண்டிப்பாக ஆஜராகணும். நில ஆவணங்கள், மற்ற இவங்களுடைய பேங்க் அக்கவுண்ட்ஸ், இந்த மாதிரி எல்லா ஆவணங்களோடையும் இவங்க ஆஜராகணும்னு சொல்றாங்க. நேரில் போனப்போ அந்த சம்மன்லாம் படிச்சு பார்த்தீங்களா? நாங்கள் அந்த சம்மன் எல்லாம் படிச்சுட்டு எனக்கு ஃபர்ஸ்ட் சம்மன் எடுத்துட்டு வந்த பிறகுதான் அந்த சம்மனை பார்த்து அந்த சம்மனை நம்ப முடியாம தான் நான் கார் எடுத்துட்டு நேராக அவங்க காட்டுக்கே போறேன். ஓகே, அந்த சம்மன்ல என்ன இருந்துச்சு? அந்த சம்மன்ல தான் நீங்க இது போல வந்து கருப்பு பண மோசடியில வந்து ஈடுபட்டிருக்கீங்க, அதனால நீங்க வந்து உடனடியா இந்த 5ஆம் தேதி ஜூலை மாதம் நீங்க வந்து அவசியம் கட்டாயம் உங்களுக்கு சம்மன் பிறப்பிக்கப்படுகிறது. அந்த சம்மனை ஏற்றுக்கொண்டு அந்த அழைப்பாணையை ஏற்று நீங்க உடனடியாக சாஸ்திரி பவன்ல இருக்கக்கூடிய சென்னை நம்மளுடைய டைரக்டரேட், என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்ல வந்து நீங்க அப்பேர் ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, எந்த தேதி வந்து ஆஜராக சொன்னாங்க? ஜூலை மாதம் 5ஆம் தேதி. 5ஆம் தேதி. அதற்கு முன்னதாவே சம்மன் வந்துருது அனுப்புறது? ஆமாங்க. ஓகே ஓகே. ஜூலை 5 தான் சம்மன் வந்துச்சா இல்ல ஜூலை 5 ஆஜராக சொல்லி சம்மன் வந்துச்சா? ஜூலை 5 ஆஜராக சொல்லி சம்மன் வருது. ஓகே ஓகே மேடம். இப்போ அதை நீங்க போனீங்களா சம்மனுக்கு? என்ன நடந்துச்சு? அதான் இவங்க வந்து 3 வருடமா விவசாயம் பண்ணல, கையில காலனா காசு இல்லை, ஏழை விவசாயிகள், பணம் அவங்க கிட்ட இல்லை. இப்போ இடியில சம்மன் அனுப்புறாங்க. இவங்க ரொம்ப வயசானவங்க, இவங்களை பாதுகாப்பாக கூட்டிட்டு போய் சேர்க்கணும். இவங்க சேலம் மாவட்டத்தை தாண்டி வேற ஊருக்கெல்லாம் போகணுன்னா இவங்களுக்கு கொஞ்சம் அசிஸ்டன்ஸ் வேணும், ஹெல்ப் வேணும். அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னா கம்யூனிஸ்ட் தோழர் கண்ணன்னு சொன்னேன் இல்லைங்களா, அவருக்கு வந்து லெஃப்ட் காலில் முழங்காலுக்கு கீழே கால் இல்லை. ஸோ அப்படி ஒரு சூழ்நிலையில் அவரையும் நம்ம வந்து பேருந்துலையோ மற்ற இதில் அழைச்சிட்டு வர்றது கஷ்டமாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக கார் அரேஞ்ச் பண்ணி தான் வரணுன்ற ஒரு சூழலில் நம்ம வேறு வழி இல்லாமல் இவங்கக்கிட்ட கையிலன்னா காலன்னா காசு இல்லாத போது நானும் இன்னொரு வழக்கறிஞரும் சேர்ந்து அவங்களுக்கு அந்த காசு உதவித்தொகை வேற ஒருத்தவங்க மூலியமாக கடனுக்கு பெற்று கொடுத்து ரொம்ப மிக சிரமப்பட்டு டீம் ஆர்கனைஸ் பண்ணி இந்த இடியோட சம்மன்ஸ் எதற்காக அனுப்பப்பட்டு இருக்கிறது அப்படின்றத நம்ம தெளிவு பெறணும். அவங்களுக்கும் ரிலீஃப் வேணும், நம்மளுக்கும் இந்த சம்மன்ஸ்க்கு ஒரு அட்வொகேட்டாக நம்ம ஆன்சர் பண்ணிடணும். லீகல் ஹெல்ப்பு கேட்குறாங்கன்னு சொல்லி நாங்கள் அவங்கள டீமை கூட்டிகிட்டு நேராக நம்ம சென்னை சாஸ்திரி பவன் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அலுவலகத்துக்கு ஷார்ப்பாக அவங்க சொன்ன டைமுக்கு நாங்கள் காலையில் அப்பேர் ஆகிறோம். ஓகே, என்ன நடந்துச்சு? அங்கே போன உடனே அங்கே வந்து ஒரு லேடி ஆஃபீஸர்
அவங்க வந்து அவங்க பேசுகிற தமிழ் பார்த்தா மலையாளம் பேசுகிற தமிழாக தெரியுது. அவங்க வந்து நீங்கள் உங்ககிட்ட இருக்க ஆவணங்கள்லாம் கொடுங்க, இதெல்லாம் கொடுங்கன்னு சொல்லி கேட்டாங்க. அப்போ நாங்கள் வந்து லேண்ட் ரெக்கார்ட்ஸ் மட்டும் கொடுக்காம, நிலம் சம்மந்தப்பட்ட ஆவணங்களை மட்டும் கொடுக்காம, இந்த பேங்க் பாஸ்புக்கு, அப்புறம் வந்து ஆதார் அட்டை, எலெக்ஷன் கார்டு, மற்றபடி இவங்க அந்த 1000 ரூபாய்க்கு ஓய்வு ஊதியம் வாங்குறாங்க இல்லைங்களா, அந்த கார்டு, இந்த மாதிரி சில விஷயங்கள் மட்டும் அந்த சம்மன்ஸ் காப்பியோடு கொடுத்தோம். அதுக்கப்புறம் அதை எடுத்துகிட்டு போய் உள்ளே போயிட்டு அவங்க வந்தோடனே இன்னொரு அவங்களுக்கு கீழே, அதாவது ரிதேஷ்குமார்ன்றவர் தான் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் ஆஃபீஸர் தான் இந்த சம்மன்ஸை அனுப்பியிருந்தது. அவருக்கு கீழே உள்ள அதிகாரிகளை வைத்து அவர் அந்த வழக்கறிஞர்களெல்லாம் உள்ளே விடாத அந்த குறிப்பிட்ட ஏழை விவசாயிங்க 2 பேரை மட்டும் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் உள்ள கூப்பிடு அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்போது இதை கேட்ட உடனே அவங்களும் நம்மளை கூப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு எழுந்திரிச்சிட்டாங்க. நாங்களும் எங்களை கூப்பிட்றாங்கன்னு நினச்சி நாங்களும் போனால் அப்போ தான் வழக்கறிஞர்களை கூப்பிடல அப்படின்றாங்க. நான் உடனே இருங்க, வழக்கறிஞர்களை கூப்பிடலன்னு சொல்கிறாங்க. இப்போ யாரை கூப்பிட்றீங்கன்னு கேட்டால் ஏழை விவசாயிகளை மட்டும் கூப்பிட்றாங்க. ஏழை விவசாயிகள் எழுத படிக்க தெரியாதவங்க. அப்போ நீங்கள் விசாரிங்க, அவங்களுக்கு படிக்க தெரியுமா? தமிழ் தெரியாது, எழுத படிக்க தெரியாது, ஆங்கிலமும் எழுத படிக்க தெரியாது. அப்போது வெறும் பேசக்கூடியவங்க. மற்றபடி அவங்களுக்கோட கான்ஃபிடென்ஸ் வந்தால் தான் அவங்க ஃப்ரீயாக பேசுவாங்க. ஒரு அச்சம் எல்லாமே இருக்கும் அவங்களுக்கு. எப்படி அவங்க பேசுவாங்க, அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அதெல்லாம் இல்லைங்க, நாங்கள் வந்து அதெல்லாம் அலோவ் பண்ண மாட்டோம். சரி, அவங்கள வலுக்கட்டாயமாக வாங்க வாங்க உள்ளன்னு கூப்பிட்றாங்க. அவங்க வந்து போக மாட்டோம்னு சொல்கிறாங்க. இல்லை, அப்போது அந்த கீழ்நிலையில் உள்ள 2 ஆஃபீஸரும் வாங்க உள்ளன்னு சொல்லி அவங்கள ப்ரெஷரைஸ் பண்ணுறாங்க. என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டர் அலுவலகத்தை உள்ள நீங்கள் மட்டும் வாங்க அப்படின்றாங்க. அப்போ அதுக்கப்புறம் நான் வந்து இல்லைங்க, அவங்க வர அச்சம் தெரிவிக்கிறாங்க, மறுப்பு தெரிவிக்கிறாங்க. லீகல் ரைட் அவங்களுக்கு இருக்குது, அவங்களோட அட்வொகேட்டோட அப்பேர் ஆகிறதுக்கு, வழக்கறிஞரோட ஒரு விசாரணைக்கு ஆஜராவதற்கு அடிப்படை உரிமை இந்திய பிரஜைகள், இந்தியன் சிட்டிசன்ஸ் எல்லாருக்குமே இருக்குது. அதை நீங்கள் எப்படி தடுக்க முடியும்னு கேட்கும்போது, வழக்கறிஞர்கள்லாம் இங்கே பேசக்கூடாது, உங்களை கெட் அவுட் பண்ணிடுவோம் நாங்கள். அவங்க உள்ளே சொல்லி கொடுக்குறாங்க, இவங்க வந்து சொல்கிறாங்க. நடுவில் ஒரு கதவு தான் இருக்குது. உள்ள ரிதேஷ்குமார் சொல்லி கொடுக்குறாரு, இவங்க வந்து பேசுகிறாங்க. உள்ளே போயிட்டு வந்து தான் பேசுகிறாங்க. உங்களை வந்து நாங்கள் வந்து கெட் அவுட் பண்ணிடுவோம். நான் வந்து கேட்குறேன், உங்கள்கிட்ட பேசினவரும் அதிகாரி தான். ஆமாம். அப்போ நான் பேசும்போது சொல்கிறேன், எப்படி நீங்கள் அந்த மாதிரி பேசலாம், அமலாக்கத்துறை எப்படி பேசலாம் அந்த மாதிரின்னு கேட்கும்போது, அமலாக்கத்துறைக்கு வானளாவிய அதிகாரம் இருக்குது. ஈடி இஸ் நாங்கள் ஈடிங்க, எங்களுக்கு அவ்வளோ பவர்ஸ் இருக்குது, அவ்வளோ ஹை பவர்ஸ் இருக்குது. நீங்கள் வழக்கறிஞரால் வந்து இங்கே ஒன்றும் எங்களை பேசிட முடியாது. நான் என்ன சொல்கிறேன், யாராக வேணால் இருங்க, எந்த துறையாக வேணால் இருக்கட்டும், நமது இந்திய நாட்டில், நமது தமிழ்நாட்டில் எந்த துறையாக வேணால் இருக்கட்டும், சட்டத்தை ஃபாலோ பண்ணணும். law has to be followed, law has to be implemented. அப்போ சட்டம் பின்பற்றப்பட வேண்டும், நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும். இதில் எந்த நம்ம வந்து என்ன சொல்கிறது, இதில் எந்த காம்ப்ரமைஸும் நம்ம பண்ண முடியாது அப்படின்னு சொல்லும்போது, அவங்க வந்து அதெல்லாம் இல்லைங்க, நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு உங்களை கெட் அவுட் பண்ணிடுவோன்னு எங்களை வந்து அவங்களோட அவங்க சொல்கிற தோரணம், அவங்க சொல்கிற டயலாக், அவங்க செய்கைகள்லாம் எப்படி இருக்குன்னா, கழுத்தை பிடிச்சி வக்கீலுங்களை வெளியே தள்ளுற மாதிரி இருந்துச்சு. ஸோ ஐ வாஸ் ஷாக்டு. இது பெரிய அதிர்ச்சி. என்ன இது, ஒரு ஏழை விவசாயிகள் ஒரு சம்மன்ஸ், அரசு கொடுத்த ஒரு சம்மன்ஸை மதித்து 5 ரூபாய் கையில் இல்லாத சூழ்நிலையில், காலனா கையில் இல்லாத சூழ்நிலையில், அதில் அவங்க வந்து வங்கியில் மட்டுமே ஒரு 450 ரூபா வச்சுருக்கேன்னு நம்ம சொல்கிறாரு. அவ்வளோதான், என்கிட்ட வேறு ஒன்றும் இல்லை. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, இந்த காசு கடன் பெற்று ஒரு சம்மன்ஸை, சட்டத்தை மதிக்கணும், எழுத படிக்க தெரியாத விவசாயிகள், ஏழை விவசாயிகள், விவசாய தொழில் வந்து அவ்வளோ அந்த தள்ளாத வயதுலேயும் அவங்க விவசாயம் பண்ணுற அந்த உழைப்பு தொழிலாளிகள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த விவசாயிகள் கடன் பெற்றுக்கொண்டு இங்கே வழக்கறிஞர் டீமை வச்சு
அவங்களுக்கு தெரிஞ்ச உதவியாளர்களையும் வச்சு அழைச்சி இங்கே வந்து மதிக்கிறாங்க சட்டத்தை. எனக்கு அது ரொம்ப எப்படி சொல்கிறேன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அதை வந்து எனக்கு மனசில் அவ்வளோ பெரிய நெருடலை ஏற்படுத்துச்சு, நெகிழ்ச்சியை ஏற்படுத்துச்சு. ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் சட்டத்தை மதிக்கிறது இல்லை. அந்த ஒரு சூழ்நிலையில் நம்ம சமூகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கும்போது உயர் அதிகாரிகளே மதிக்காத ஒரு சூழ்நிலையெல்லாம் நம்ம பார்க்கும்போது இவங்க இவ்வளோ மரியாதை கொடுத்து அந்த சம்மன்ஸை ஏற்று இடியில் போயிட்டு என்னதான் எதுக்கு தான் அனுப்பியிருக்காங்கன்னு வழக்கறிஞரை வச்சு கேட்டோம். இந்த தெளிவு நிறைய பேருக்கு இருக்காது இல்லைங்களா? அதை அவங்க போய் வந்து சொல்லும்போது உண்மையிலேயே அதை நம்ம பாராட்டணும். அப்போ அவங்க நாங்கள் போயிட்டு கேட்கும்போது அவங்களும் சொல்கிறாங்க, எங்களுக்கு வேறு யாரும் உதவியும் வரலம்மா, நீங்கள் வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படின்னு நம்மளோட வந்து உதவியும் கேட்கும்போது நான் இவங்களை அழைச்சிட்டு போய் அங்கே உட்கார வச்சிருக்கேன். அப்போது இவங்கள வந்து வழக்கறிஞர்களை நீக்கிட்டு நீங்கள் வாங்கன்னு சொல்லும்போது ரொம்ப மனவேதனை அடைகிறாங்க. நம்ம வந்த வேலையே அப்போ நடக்காது. அடுத்த கட்டமாக என்ன செஞ்சீங்க? அப்போது வழக்கறிஞரை கெட் அவுட் சொல்லுவோன்னு அவங்க அந்த ஒரு மேனரிசம் அவங்க வெளிப்படுத்தின பிறகு ஈடியோட சர்வாதிகார போக்கு அங்கே நான் பார்க்குறேன். சட்டத்தை மதிக்காத என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டோடைய குற்ற செயல்பாடு. இதை பார்க்கும்போது நம்ம அடுத்து என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நாங்கள் உடனே நுங்கம்பாக்கம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு தகவல் தெரிவித்து டிஜிபி ஆஃபீஸ்க்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி இஷ்யூ இங்கே சாஸ்திரி பவனில் போயிட்டுருக்கு, நுங்கம்பாக்கம் போலீஸை உடனே இங்கே வர சொல்லுங்கள் அப்படின்னு தகவல் கொடுத்த உடனே நுங்கம்பாக்கம் போலீஸ் உடனே ஒரு 5 to 10 minutesக்குள்ளேயே அங்கே வந்துட்டாங்க. வந்த பிறகு அங்கே போலீஸ் வந்து விசாரணை பண்ணுறாங்க, என்ன நடந்துச்சு, எதுக்கு இங்கே பிரச்சனை, இடியில் என்ன பிரச்சனைன்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ அந்த விவசாயிகள்கிட்டையும் கேட்குறாங்க, நாங்களும் சொல்கிறோம், வழக்கறிஞர்களும் சொல்கிறோம், அவங்க இடியும் கேட்குறாங்க. அப்போது போலீஸ் வந்து ஏன்பா அவங்க எல்லாம் லா படி தானே எல்லாமே ஃபாலோ பண்ணுறாங்க, சட்டப்படி மிக சரியாக எல்லாமே நடக்குது, ஏழை விவசாயிகளும் இவ்வளோ தூரம் சேலம் மாவட்டம் ஆத்தூர்லேருந்து அவங்க வந்திருக்காங்க, வழக்கறிஞர்களோடு வந்திருக்காங்க, தாராளமாக அவங்கள அனுமதிச்சு என்ன விசாரணை பண்ணணுமோ அதை பண்ணிவிட்டு நீங்கள் அனுப்புங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை தமிழக காவல்துறையுடைய இந்த சட்ட அறிவுரையை தமிழக காவல்துறை ஏதாவது சட்டத்துக்கு புறம்பாவோ மெத்தனமாவோ சொன்னால் நம்ம அது தவறுன்னு சொல்லலாம். மிகச்சரியாக உரைக்கப்பட்ட சட்ட அறிவுரையை வந்து இடி வந்து ஏற்றுக்க மாட்டோம், நீங்கள் சொல்கிறலாம் நாங்கள் கேட்க முடியாதுன்னு காவல்துறைக்கிட்ட சொல்லிட்டாங்க. அப்புறம் என்கிட்ட கேட்டாங்க, நீங்கள் என்னம்மா சொல்கிறீங்க? நான் சொன்னேன், நீங்களே கேட்டு சொல்லுங்கள், எனக்கும் உங்களுக்கும் ஃப்ரிக்ஷன் தகராறு ஆகுது. ஸோ நாங்கள் சட்டத்தை ஃபாலோ பண்ணுறோம், அவங்க சட்டத்தை ஃபாலோ பண்ண மாட்டாங்க. ஏழை விவசாயிகள், தமிழக ஏழை விவசாயிகள் சட்டத்தை மதிக்கிறாங்க, என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அமலாக்கத்துறை சட்டத்தை மதிக்க மாட்டாங்க. நாங்கள் வழக்கறிஞர்கள் சட்டப்படி எல்லாத்தையும் சரியாக செஞ்சு கொடுக்கணும்னு நினைக்கிறோம், நாங்கள் சட்டத்தை மதிக்கிறோம், ஆனால் இந்த அமலாக்கத்துறை சட்டத்தை மதிக்க மாட்டேங்குது, அதனால் நீங்களே கேட்டு சொல்லுங்கள் அப்படின்னு. அப்போ தமிழக காவல்துறை நீங்களே கேட்டு சொல்லுங்கன்னா தமிழக காவல்துறை என்ன பண்ணுறாங்க, அப்பா என்னப்பா சொல்கிறீங்கன்னு ஃபைனலாக கேட்குறாங்க. எல்லா விசாரணை முடிஞ்ச பிறகு ஃபைனலாக கேட்குறாங்க, நாங்கள் வழக்கறிஞர்களை அனுமதிக்க மாட்டோங்க. காவல்துறைகிட்டே சொல்லிட்டாங்க, நாங்கள் வந்து வழக்கறிஞர்கள் 2 பேர் வந்திருக்காங்க, அவங்கள அனுமதிக்க மாட்டோம், விவசாயிகள் மட்டும் ஆவணங்களோட உள்ளே வரணும் அப்படின்னு ஃபைனல் பண்ணிட்டாங்க. இதை விவசாயிகள் ஏற்றுக்கிறாங்க, அவங்க நாங்கள் ஏற்றுக்கவே மாட்டோம். அதாவது காடை காப்பாற்ற வேண்டும், உயிரை காப்பாற்ற வேண்டும், நாங்கள் வந்திருக்கோம், ஆனால் எங்கள் காடு இருக்குது போது, உயிர் இருக்குது போது, சட்டப்படி நாங்கள் ஒரு வழக்கறிஞரை கூட்டிகிட்டு வந்திருக்கோமா, அவங்கள அனுமதிச்சா அனுமதிங்க, அனுமதிக்காத பட்சத்தில் எங்கள் வக்கீலம்மா இல்லாமல் நாங்கள் வரமாட்டோம், நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ பண்ணுங்கன்னு சொல்லி அவங்க திட்டவட்டமாக ஒரு முடிவை விவசாயிகளும் சொல்லிட்டாங்க. இதை வந்து அவங்க எதிர்பார்க்கல. அதுக்கப்புறம் போலீஸ் வந்து வெயிட் பண்ணி வேறு ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு, சரிப்பா அவங்க வேலையை பார்க்கட்டும், நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள், நாங்களும் கிளம்புறோன்ட்டு கிளம்பிட்டாங்க. ஓகே. இதன் பிறகு நான் வந்து போலீஸ் என்ன சொன்னாங்க ஃபைனலாக, அதான் போலீஸ் அப்படி கொஞ்சம் அந்த சீன்லேருந்து மூவ் ஆகுறாங்க, அப்படி அந்த என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அந்த கதவுலேருந்து அப்படி வெளியே வராங்க. அப்போ வந்து உடனே அமலாக்கத்துறையுடைய குரல் அடுத்து உள்ளே போய் கேட்டு வராங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, தமிழக காவல்துறை என்ன, உங்கள் தமிழக முதல்வரையே கூப்பிடுங்க, உங்கள் டிஎம்கே ஸ்டாலினே கூப்பிடுங்க, தமிழ்நாடு சிஎம்ஐ கூப்பிடுங்க, ஸ்டாலினே கூப்பிடுங்க, ஈடு எவ்வளோ பவர்ஃபுல் நாங்கள் காமிக்கிறோம்.
இதே வார்த்தைகள் இதே வார்த்தை தான் அவங்க சொன்னாங்க. அங்க இருக்க சிசிடிவி கேமரால பதிவாயிருக்கு. 4 சிசிடிவி கேமரா இருக்கு. நீங்க உங்க சிஎம் கூப்பிடுங்க, உங்க சிஎம் நாங்க என்ன பண்றோம் பாருங்க, இடி கிட்ட நீங்க மோதுறீங்களா, இடி யாருன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி பேசினாங்க. சரி, அப்போ நான் வந்து என்னோட செல்போன் எடுத்து சொல்லுங்க நீங்க, ஏன்னா அப்போ கேமரா வந்து யூஸ் பண்ண வேணாம்னு போலீஸ் கிட்ட சொன்னாங்க. சரி, நான் செல்போனை வச்சுட்டு இருந்தேன். அப்போ திரும்ப இவங்க இப்படி பேசின உடனே நான் இதை ரெக்கார்ட் பண்ணி தானே ஆகணும்னு சொல்லிட்டு நான் டக்குன்னு போலீஸே நிற்கிறாங்க. போலீஸே தடுத்தாலும் வேற வழி இல்லைன்னு சொல்லிட்டு நான் எடுத்தேன், கேமரா எடுத்துட்டு, இப்போ சொல்லுங்க, என்னவோ சொன்னீங்களே சொல்லுங்க, சிஎம்ஏ கூப்பிடுங்கன்றீங்களா என்னன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி நான் சொல்றேன். உடனே அவர் இப்படி ஃபீன்லேருந்து அப்படி உள்ள போயிட்டார், மறைஞ்சிட்டார். அதுக்கப்புறம் உள்ள வந்து அவங்க சொல்லிட்டாங்க. சரி, இதுக்கப்புறம் காவல்துறையும் அங்கேருந்து நகரும்போது இடி திரும்ப வந்து நீங்க மரியாதையா அந்த வழக்கறிஞர்களை விட்டுட்டு நீங்க நில ஆவணங்களோட உள்ள வரணும். வரலைன்னா வராமல் நீங்கள் நாங்கள் கிளம்புறோம் அங்கேருந்து. ஸோ வழக்கறிஞரோடு நீங்கள் வழக்கறிஞரோடு நீங்கள் போயிட்டீங்கன்னா மீண்டும் உங்களுக்கு சம்மன் அனுப்பும். இதுதான் அவங்களுடைய உச்சகட்ட மிரட்டல். அடுத்து என்ன செஞ்சீங்க? அடுத்து மீண்டும் ஒரு சம்மன் அனுப்புவோன்றாங்க. இந்த டைம் வர்றதுக்கே அவங்க வந்து காசு 50,000 கடன் வாங்கி அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தாங்கன்றது எங்களுக்கு தான் தெரியும். அந்த நிலத்தின் பேர்லேயே கடன் வாங்கி விவசாயம் பண்ண முடியாத சூழல்ல ஈடியோட அந்த சம்மன்ஸை மதிக்கணுன்றதுக்காக அவ்வளோ தூரம் அவங்க கஷ்டப்பட்டு வந்து ஆஜராகி அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி மீண்டும் ஒரு சம்மன் அனுப்புவாங்கன்னா அப்போ எனக்கு அது எப்படி தெரிஞ்சிச்சுன்னா, இட் இஸ் கண்டினியூஸ் ஹராஸ்மெண்ட், கண்டினியூயிங் டார்ச்சர். அப்போ இந்த கண்டினியூயிங் க்ரைமை வந்து நம்ம அலோவ் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு நேராக வாங்க, நமக்கு வேறு வழியே இல்லை, நேராக டிஜிபி அலுவலகத்துக்கு சென்று தமிழக காவல்துறையிடம் முறையிட வேண்டும் அப்படின்னு சொல்லி நான் நேராக நம்ம ராதாகிருஷ்ணன் சாலையில் இருக்க டிஜிபி அலுவலகத்துக்கு போகிறோம். அங்கேயும் கொஞ்சம் ஃபஸ்ட்டு ஒரு அந்த வாயில் கடந்து உள்ளே போகிறதுக்கு அனுமதி மறுக்கப்படுது. அதுக்கப்புறம் இல்லை பார்த்து தான் ஆகணும்னு சொல்லி போராடி அப்புறம் உள்ளே போனோடனே செந்தில்குமார் ஐபிஎஸ் அவர் தான் வந்து எங்களோட கம்ப்ளைண்ட்டை விசாரித்தார். மொத்தமாக நாங்கள் ஒரு 40 மினிட்ஸ் 1 hour அங்கே இருந்திருப்போம், பேசணும். அவர்கிட்ட எல்லாமே பேசி கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண வச்சாங்க. அதுக்கப்புறம் உள்ளே கூப்பிட்டு பேசினாங்க. பேசின பிறகு அவரை உண்மையிலேயே இந்த மாதிரி நடந்துச்சா, என்ன பிரச்சனை எல்லாம் கேட்டார். நான் என்னோடய வேர்ஷன் ஃபுல்லாக சொல்லிட்டு அங்கே நடந்த நிகழ்வுகளை முழுவதுமாக செந்தில்குமார் ஐபிஎஸ் அவர்கிட்ட சொல்லிட்டு 4 சிசிடிவி கேமரா அங்கே இடியில் இருக்குது. நாங்கள் இந்த சம்பவம் நடந்த இடத்துல அந்த கதவுக்கு மேலெல்லாம் 4 சிசிடிவி கேமரா இருக்குது. நீங்கள் சம்மந்தப்பட்ட அதிகாரி இடி ரிதேஷ்குமார் அவர்கள் மேலே எஃப்ஐஆர் பதிவு பண்ணி அந்த சிசிடிவி கேமராஸ் அசிஸ்டன்ட் டைரக்டர் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட். ஸோ நீங்கள் அவரோட அந்த 4 சிசிடிவி கேமராவை எடுத்து ஆய்வு செய்து போலீஸ் அறிக்கை மூலயமா அடுத்த கட்ட சட்ட நடவடிக்கையை நீங்கள் தொடரணும். இது என்னுடைய டிமாண்ட், வேண்டுகோள். இந்த விவசாயிகளுக்காக நம்ம செய்ய வேண்டிய கடமை அப்படின்னு சொல்லி ஜூலை 5ஆம் தேதி அமலாக்கத்துறையிலேருந்து நேராக டிஜிபி அலுவலகத்தில் போய் நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்ட பிறகு அதே ஜூலை 5ஆம் தேதி அடுத்ததாக நாங்கள் எங்கே போகிறோன்னா சென்னை ப்ரெஸ் கிளப். ஏன்னா இந்த விவசாயிங்க வந்து அதுக்கும் கொஞ்சம் காசெல்லாம் ஒதுக்கிட்டாங்க சென்னை ப்ரெஸ் கிளப்பில் கட்டுறதுக்கு, அங்கே போய் பேசுறதுக்கெல்லாம். அப்போ ஸோ அங்கே போய் அங்கே சென்னை ப்ரெஸ் கிளப்பில், ஏன்னா அவங்களுக்கு உயிர் பயம் இருந்துச்சு, அதுதான் மெயின். அப்போ சென்னை ப்ரெஸ் கிளப்பில் போயிட்டு நான் கடிதம் கொடுக்குறேன் அனைத்து தமிழக செய்தியாளர்களுக்கும் சொல்லிட்டு, இந்த இடி வந்து என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட், அமலாக்கத்துறை ஏழை விவசாயிகளை வந்து கிரிமினலாக வந்து டார்ச்சர் பண்ணி அவங்கக்கிட்ட இருந்து நில மோசடி பண்ணி லேண்ட் கிராபிங் பண்ணி அவங்களுடைய 6.5 ஏக்கர் நிலத்தை வந்து அபகரிக்க பார்க்குறாங்க. கொலை மிரட்டல் இருக்குது. ஸோ இது ரொம்ப சீரியஸான இஷ்யூ, அதை எடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அங்கே வந்து பொறுப்பில் இருந்தவர் வந்து அவருடைய மேல் அதிகாரிக்கு அங்கே தெரிவிக்கிறாரு. அவர் செக்ரட்டரி. எந்த இடத்துல இருக்கு இந்த ப்ரெஸ் கிளப்? சென்னை ப்ரெஸ் கிளப் சேப்பாக். ஓகே, சேப்பாக்கில் இருக்கக்கூடிய சென்னை ப்ரெஸ் கிளப்பில் இருக்க பொறுப்பாளர் வந்து அடுத்ததாக அவரோட செக்ரட்டரிக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறார். யார் பொறுப்பாளர்? பொறுப்பாளர் ஜேக்கப். அதுக்கப்புறம் அவருடைய உயர் அதிகாரி அந்த ப்ரெஸ் கிளப் செக்ரட்டரிக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாரு. ப்ரெஸ் கிளப் செக்ரட்டரி அங்கே இருக்க லேண்ட்லைனில் என்கிட்ட பேசினார். இடி மேலே இது கம்ப்ளைண்ட்னா எத்தனை மணிக்கு நீங்கள் அங்கே போயிருந்தீங்க? நாங்கள் வந்து ஒரு
4:30க்கு இங்கே இதுலேருந்து ஃப்ரீ ஆயிட்டோம். அதுக்கப்புறம் நாங்கள் அங்கே போயிட்டோம். ஓகே டிஜிபி ஆஃபீஸ்லேருந்து அங்கே போயிட்டோம். ஓகே. அங்கே போயிட்ட பிறகு நாங்கள் கொடுக்குறோம். அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, செக்ரட்டரி என்கிட்ட ஃபோனில் என்ன சொல்கிறாருன்னா, அமலாக்கத்துறை மேலே கம்ப்ளைண்ட், என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டுடைய குற்றங்களை பற்றி இங்கே நீங்கள் பேசுனீங்கன்னா நீங்கள் பேசிட்டு நீங்கள் போயிடுவீங்க. எங்களால் அதோட சென்னை ப்ரெஸ் கிளப்பையே நடத்த முடியாது. நாங்கள் சென்னை ப்ரெஸ் கிளப்பையே இழுத்து மூடிட வேண்டியது தான். இது எங்களுடைய சூழ்நிலை. எங்களுக்கு அவ்வளோ ப்ரெஷர் இருக்குது மேடம், ஹை லெவல் ப்ரெஷர் இருக்குது. கண்டிப்பாக இந்த விஷயத்தில் எங்களால் உங்களுக்கு எந்த உதவியும் செய்ய முடியாது. இல்லையே, எல்லாருமே அங்கே ப்ரெஸ் மீட் தரலாமே. நானே தந்திருக்கேன். நானே கலாஷேத்ரா இஷ்யூக்கு ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்கேன். என்னோட ஹஸ்பண்ட் பாலமுருகன் ஐஆர்எஸ் அவர்களோட வேங்கை வயல் தலித் குடிநீர் இஷ்யூக்கு கொடுத்துருக்கேன். நிறைய ப்ரெஸ் மீட் நானே பண்ணியிருக்கேன். பட் இடி அப்படின்னாலே அது என்ன விதமான ஹை ப்ரெஷர்னு தெரியல. இல்ல நிஜமாலுமே இந்த காரணத்தை சொன்னாங்களா இல்ல எந்த பிரச்சனை? நான் எதுக்கு, இதுதான் என்கிட்ட போன்ல தெரிவிக்கப்பட்டது. இதுதான் எனக்கு ஒரு பெரிய பேசினவர் யாரு, அங்க அங்க இருக்கிற செக்ரட்டரி, சென்னை ப்ரெஸ் கிளப்போட செக்ரட்டரி. அவர் தான் ஆக்சுவலாக ஃபைனலைஸ் பண்ணும்போது எப்பயுமே எந்த ப்ரெஸ் மீட்டையும் அவர் தான் ஃபைனலைஸ் பண்ணுவார். ஸோ அந்த ஃபைனலைஸ் பண்ணுற செக்ரட்டரி தான் என்கிட்ட ஃபோனில் பேசிட்டு, அமலாக்கத்துறை மீது நீங்கள் பேசுவீங்கன்னா என்னால் இந்த கம்ப்ளைண்ட்டை எடுக்க முடியாது, உங்களுக்கு உதவி செய்ய முடியாது. ஏன்னா அதோட நான் சென்னை ப்ரெஸ் கிளப்பே நடத்த முடியாதுமா. நாங்கள் சென்னை ப்ரெஸ் கிளப்பே எடுத்துட்டு மூடிட்டு தான் போயிடணும். ஸோ ஐ கேனாட் ஹெல்ப் யூ இன் திஸ் மேட்டர். உண்மையிலே நீங்கள் சொல்கிறது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா எல்லா பிரச்சனைகளுமே இது உண்மையிலேயே நம்ம இந்திய நாட்டில் உள்ள இந்திய பிரஜைகள் ஒவ்வொருவரும் ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம். நீங்களும் நானும் மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லாருமே ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம். ஏன்னா அமலாக்கத்துறைன்றது தீவிரவாத இயக்கம் கிடையாது. அமலாக்கத்துறை பற்றி ஒருத்தர் பேசணும். அதாவது பண மோசடி, வெளிநாட்டில் பண மோசடி இந்தியாவில் பண்ணிட்டு வெளிநாட்டில் எஸ்கேப் ஆயிடுறாங்க, ஸ்மக்லிங் பண்ணுறாங்க. இதையெல்லாம் தடுக்கிறதுக்கு தான் அமலாக்கத்துறை. அப்போ இது ப்ரெஸ் கிளப் அமலாக்கத்துறை பற்றி ஒருத்தர் பேசணும். எல்லா ப்ரெஸ் மீட்டுமே மேக்சிமம் அங்கே போய் அணுகிற எல்லாமே இப்போ சென்னையில் இயங்குகிற அனைத்து ஊடகங்களுமே, தேசிய ஊடகங்கள்ல இருந்து மாநில அளவில் செயல்படுற எல்லா ஊடகங்களும் அங்கே தான் போய் செய்தி சேகரிப்பாங்க. எல்லா ப்ரெஸ் மீட்டும் அங்கே மேக்சிமம் நடக்கும். நீங்கள் அனுமதிக்கலன்றது உண்மையா? அது நான் 5ஆம் தேதி ஜூலை மாதம் இந்த வருடம் 2023 அன்னைக்கு அவரை நான் சொல்லக்கூடிய அந்த சென்னை ப்ரெஸ் கிளப்பில் பொறுப்பில் இருக்கக்கூடிய ஜேக்கப் சார் அவர்களுக்கு நான் அனுமதி கொடுங்கன்னு ஒரு கடிதம் விண்ணப்ப கடிதம் கொடுக்குறேன் இல்லைங்களா. அந்த விண்ணப்ப கடிதம் என்னுடைய வழக்கறிஞர் சீல் போட்டு சைன் போட்டு நான் கொடுக்குறேன். அந்த விண்ணப்ப கடிதம் அவரிடம் கொடுத்ததை நான் ஃபோட்டோ எடுத்துகிட்டு தான் கொடுக்குறேன். அது கூட அந்த ஃபோட்டோ கூட என்கிட்ட செல்லில் இருக்குது. அதையும் நான் இப்போ செய்தியாளர்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணியிருக்கேன். ஓகே. ஸோ இதில் இதுதான் உண்மை. அதுக்கப்புறம் அவங்க அங்கே இன்னொன்று பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ரெஸ் மீட் முடிஞ்சு செய்தியாளர்கள்லாம் வெளியே வராங்கன்னா இவங்களை கூட்டிகிட்டு உள்ளே போகும்போது, அப்போது நான் கார்லேருந்து இறங்கும்போது, இவங்கெல்லாம் இறங்கும்போது அங்கே உள்ள செய்தியாளர்களுக்கு என்ன தெரியும், எல்லாரும் என்னை பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் என்ன இஷ்யூன்னு அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்களா என்னன்னு தெரியல. பட் தெர் வாஸ் ஒன்லி அ சைலன்ஸ் தேர். அங்கே அதை பற்றி அதுக்கப்புறம் யாரும் பேசலை. உள்ள அவங்க ஜேக்கப் சாரும் அவங்க உள்ளே இருந்த மற்ற ஆட்களும் கூட இந்த ஏழை விவசாயிகள் இந்த மாதிரி யாரோ தடி வச்சுட்டு அழுக்கு வேஷ்டி கட்டிட்டு இப்படி போகிறாங்களே, அவங்க யாருன்னு சொல்லி கேட்டாங்க. இல்லை, அவங்க தான் நான் கூட்டிகிட்டு வந்திருக்க கிளையண்ட்டு, இங்கே பேசுறதுக்கு வந்திருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே, இல்லை அதெல்லாம் அனுமதிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த ஏழை விவசாயிகளை ப்ரெஸ் கிளப்பில் ஒரு சேரில் கூப்பிட்டு உட்கார வைக்க கூட அனுமதி கொடுக்கல. அதுக்கப்புறம் நான் அவங்களோட தான் வெளியே போயிட்டு, இதுக்கு நடுவில் என்ன ஆச்சுன்னா, என்னுடன் இருந்த வழக்கறிஞர் நம்ம டிஜிபி ஆஃபீஸ் பக்கத்தில் நாங்கள் ஒரு பிரிண்ட் அவுட் கடையில் பிரிண்ட் அவுட்ஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். அந்த கடையில் அவரோட பையை மறந்து வச்சுட்டு காரில் ஏறிட்டார். ஸோ நாங்கள் வந்த காரை எடுத்துகிட்டு அந்த பேக்கை கலெக்ட் பண்ணுறதுக்கு போயிட்டார். அப்போ நாங்கள் சென்னை ப்ரெஸ் கிளப் முன்னாடி இருக்க பிளாட்ஃபார்மில் இவங்களுக்கு உள்ள அனுமதி, ஏழை விவசாயிகளுக்கு சென்னை ப்ரெஸ் கிளப் உள்ள அனுமதி வழங்கப்படாததுனால
அவங்கள தனியாக விட முடியாது, பாதுகாப்பு வேணும்ன்ட்டு நான் அவங்களோட பிளாட்ஃபார்மில் 2 மணி நேரம் உட்காந்துருக்கேன். அதுவும் சென்னை ப்ரெஸ் கிளப்பில் வந்து பார்த்தீங்கன்னா 2 மணி ஆனாலே கொசு வந்து சுத்த ஆரம்பிச்சிடும். ஸோ நாங்கள் அங்கே உட்காருக்கும் போது அவங்களே அந்த விவசாயிகளே என்னம்மா இவ்வளோ கொசு சுற்றி இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. என்ன பண்ணுறதுங்க, இங்கே வந்து அந்த அந்த கூவம் ஆறு அந்த இதோட பேக் வாட்டர்ஸ் எல்லாம் போகும். ஸோ இந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து அந்த ரொம்ப கொசுக்கடியில் அங்கே 2 hours உட்காந்துருந்தோம். ஏன்னா 2 hours we were waiting there. ஆனால் எங்களை வந்து கூப்பிடலை, அதான் பிரச்சனை. அதுக்கு பிறகு நீங்கள் ஊடகங்களுக்கு இந்த செய்தியை பகிர்ந்தீங்களா? அதன் பிறகு நான் வந்து நாங்கள் ரிட்டர்ன் ஆகிட்டோம், சேலம் ரிட்டர்ன் ஆகிட்டோம். சேலம் ரிட்டர்ன் ஆன பிறகு மறுநாள் நான் எல்லா ஊடகங்களுக்கும் அந்த குறிப்பிட்ட வீடியோ, காவல்துறை வந்தாங்க இல்லைங்களா, அந்த வீடியோ, அப்புறம் நாங்கள் சாஸ்திரி பவன் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டில் நாங்கள் பேசின வீடியோ, அந்த சர்ச்சையானதெல்லாம் வந்து அந்த வீடியோ, அந்த கண்டென்ட், அந்த மேட்டர் ஃபுல்லாக வந்து கம்ப்ளைண்ட்டாக டைப் பண்ணி ஆன்லைன் போலீஸ் கம்ப்ளைண்ட்டை ஃபோன்லேருந்து கொடுத்துருந்தேன். ஏன்னா டிஜிபி ஆஃபீஸ் போகிறதுக்கு முன்னாடி நான் ஆன்லைன் கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தேன். ஸோ அந்த ஆன்லைன் கம்ப்ளைண்ட்டை நம்பரோட அந்த மேட்டரோட எல்லாமே அந்த வீடியோவோட நான் வந்து எல்லா செய்தியாளர்களுக்கும் நான் என்கிட்ட இருந்த இமெயில் அட்ரஸ் ஃபுல்லாக அனுப்பிட்டேன். பட் தெர் வாஸ் நோ ரெஸ்பான்ஸ், சைலன்ஸ் தான் நான் பார்த்தது. ஸோ அது வந்து எங்களுக்கு ரொம்ப கவலை அடிச்சது. அதுக்கு பிறகு என்ன நிலைமை? இடி திரும்பவும் சம்மன் பண்ணுறேன்னு சொன்னாங்களே, பண்ணாங்களா? இப்போ அந்த விவசாயிகளுடைய தற்போதைய நிலை, இடி வந்து போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கலன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு மீண்டும் மீண்டும் சம்மன்ஸ் அனுப்பி ஹராஸ் பண்ணி நிலத்தை அபகரிப்பு பண்ணியிருப்பாங்க. அதுக்கு நாங்கள் விடலை. ஸோ போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்ததுனால, ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்ததுனால, ஏன்னா கம்ப்ளைண்ட்டே நானாக தான் கொடுத்தேன். என்ன அவங்கள மிரட்டுவாங்கன்னு தெரியும், அவங்கள கொலை பண்ணுறதுக்கு மிரட்டெல்லாம் விடுவாங்கன்னு சொல்லிட்டு கம்ப்ளைனண்ட் அட்வொகேட் தலித் பிரவீனான்னு போட்டு இந்த மாதிரி வந்து என்ன வந்து ஃபஸ்ட்டு இடி என்னையும் என்னுடைய இன்னொரு வழக்கறிஞர் செல்லதுரை அவர்களையும் இடி வந்து கெட் அவுட் பண்ண வைப்பேன்னு சொல்லி மிரட்டினாங்க, பிரச்சனை பண்ணாங்க. என்னோட இந்த ஏழை விவசாயிகள் கிளையன்ஸுக்கும் வந்து தொடர்ந்து நில அபகரிப்பு பிரச்சனையும் கொலை மிரட்டலும் கொடுக்குறாங்கன்றதை நான் கம்ப்ளைண்ட்டாக கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் அதை கொடுத்ததுனால அவங்களால அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்டாக்னண்ட்டாக அவங்க வேறு எதுவும் பண்ண முடியல. ஓகே, இப்போ அமைதியாக தான் இருக்காங்க. இல்லை, ஆத்தூர் கோர்ட்டில் வந்து அது சம்மந்தப்பட்ட சில கேசஸ் போயிட்டுருக்கு. ஸோ லீகலாக அப்படி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்க மூவ் பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் அதுவும் அவங்களால இப்போ பண்ண முடியல. ஏன்னா ஒன்ஸ் நம்ம கம்ப்ளைண்ட்டாக ஃபைல் பண்ணதுனால அங்கே கொஞ்சம் அது பிரச்சனை இப்போ தற்காலிகமாக இல்லாமல் இருக்குது. இடி தரப்பில் இருந்து சம்மன்ஸ், இடி தரப்பில் சம்மன்ஸ் இல்லை. இல்லை, அடுத்த கட்டமாக என்ன செய்ய இருக்கிறீங்க? அடுத்த கட்டமாக நம்ம கொடுத்த எஃப்ஐஆர் மீது தமிழக காவல்துறை, டிஜிபி அலுவலகம், நுங்கம்பாக்கம் காவல் நிலைய இன்ஸ்பெக்டர் இவங்க வந்து என்ன செய்யணும்னா, குறிப்பிட்ட SC/ST அட்ராசிட்டிஸ் ஆக்ட் அடிப்படையில் தலித் விவசாயிகள் மீது இத்தகைய ஒரு கொடூர தாக்குதல் வந்து என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் நடத்திய வன்குற்றத்திற்காக அந்த ரிதேஷ்குமார் அப்படின்ற அதிகாரி மற்றும் அன்னைக்கு அந்த இடத்துல இருந்த சந்திரன்றவங்க அதிகாரி, அப்புறம் ஒரு லேடி ஆஃபீஸர் ஒருத்தவங்க இருந்தாங்க, அதுக்கப்புறம் உள்ளே இருந்த எல்லாரும் சேர்ந்து தான், ஏன்னா குரூப்பாக வந்து எட்டி பார்த்தாங்க, அப்படி போனாங்க, எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. எல்லா அதிகாரிகளும் அன்று ஜூலை 5ஆம் தேதி என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அமலாக்கத்துறையில் இருந்த சென்னை சாஸ்திரி பவன் அமலாக்கத்துறையில் இருந்த அத்தனை அதிகாரிகளையும் சட்டப்படி காவல்துறை எஃப்ஐஆர் பதிவு செய்து SC/ST ஆக்டில் கைது பண்ணணும். ஓகே, இதுதான் எங்களுடைய ஏன்னா அந்த ஏழை விவசாயிகளுக்கு நம்ம பிட் ஆஃப் நீதியாவது கொடுத்தாகணும், கொஞ்சமாவது கொடுத்தாகணும். ஏன்னா அவங்க இதில் கடந்து வந்ததை பார்க்கும்போது நமக்கு வந்து கண்ணீர் வராது, ரத்த கண்ணீரே வரும். ஸோ அந்த ஏழை விவசாயிகளுக்கு நீதி கிடைக்கணும்னா இது போன்ற விவசாய நிலங்கள் அபகரிப்பு அமலாக்கத்துறை மூலயமா நடப்பதும் அரசு அதிகாரிகள் மூலமாக நடப்பதையும் நம்ம வந்து தடுக்கணும். மக்களுக்கான கடமையை செய்யணும், ஏழைகளுக்கான கடமையை நம்ம செய்யணும். அதுவும் மண் போச்சுன்னா அவ்வளோதான், எல்லாமே போச்சு. அதை வந்து நம்ம காப்பாற்றணும். அப்படின்னா மண்ணை காப்பாற்ற வேண்டும், மண்ணின் மைந்தர்களை காப்பாற்ற வேண்டும்னா நம்ம தமிழக காவல்துறை கொடுத்திருக்கிற கம்ப்ளைண்ட் மேலே
உடனடியாக நடவடிக்கை எடுத்து அவர்கள் மீது எஃப்ஐஆர் பதிவு செய்து சட்டப்படி என்ன நடவடிக்கையோ எஸ்டி ஆக்டில் பதிவு பண்ணி அந்த நடவடிக்கை எடுக்கணும். அதுதான் நாங்கள் கேட்குறோம். ஓகேம்மா, நன்றிம்மா. நன்றி.